Hello friends, welcome back Tech with Thamim. This is Thamim. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றினா லோன் கால்குலேஷன் தான். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து எப்போயாவது லோன் தேவைப்படும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லோனே லைஃபாக போயின்னு இருக்கும். லோனை எடுக்கிறதுக்காக பேங்க்கில் அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து நமக்கு தேவையான அமௌண்ட்டை நம்ம சொல்லும்போது அவங்க ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க, அதுக்கான இஎம்ஐ அமௌண்ட்டும் சொல்லுவாங்க. ஸோ இந்த இஎம்ஐ அமௌண்ட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, ஸோ அவங்க சொல்கிற பர்சன்டேஜுக்கு தான் அந்த இஎம்ஐ அமௌண்ட் வருதா நம்ம சொல்லிவிட்டு நம்ம வெரிஃபை பண்ணணும், நம்ம சைட்லேருந்து வெரிஃபை பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம இஎம்ஐ கட்டும்போது எவ்வளோ அமௌண்ட் வந்து பிரின்சிபாலுக்கு போகுது, எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம். ஸோ இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு தெரியணும் கண்டிப்பாக ஒரு லோன் எடுக்கும்போது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் டூ த சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்காக நம்ம இதை நம்ம கால்குலேட் பண்ணணும்னா, நம்ம ஒரு பேங்க்கில் வந்து அப்ரோச் பண்ணும்போது, ஒரு லோனுக்காக அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% அல்ல 15% சொல்லுவாங்க. அதுக்கான பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இஎம்ஐ போடுறாங்களா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். அதேமாரி மந்த் ஆன் மந்த் வந்து நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஒரு மந்த் ஆன் மந்த் நம்ம போட்டுட்டு ஒரு 12 இயர்ஸ்க்கு ஆஃப்டர் வந்து நம்ம ஒரு லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது எப்படி அந்த கால்குலேஷன் அனலைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது, ஸோ அதை வந்து பிரின்சிபல்னு வச்சுக்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட்டு நான் இங்கே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ எவ்வளோ மந்த்து டென்யூர், ஸோ எவ்வளோ மந்த்து நம்ம லோன் போட போகிறோம், ஸோ அந்த இது வேணும். அதுக்கப்புறம் எனக்கு இஎம்ஐ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு காலமை ஸ்பிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் எனக்கு எவ்வளோ லோன் தேவைப்படுதுன்னா, எனக்கு ஒரு 5 லட்சம் வச்சுக்கலாம். 5 லட்சம் போகிறேன். 550, ஓகே 5 லேக்ஸ். ஸோ நான் 5 லேக்ஸ் அமௌண்ட் போட்டுக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பேங்க் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க சொல்லும்போது நம்ம ஒரு 13% சொல்லுவாங்க, 13% வச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து எத்தனை மந்த்து டென்யூர் வந்து நம்ம எவ்வளோ வருஷம் போட போகிறோம். ஸோ வருஷம் வந்து நம்ம ஒரு 3 இயர்ஸ்னு போட்டாவே 36 மந்த் போட்டுப்போம். 3 இயர்ஸை வந்து மந்த்தாக கன்வெர்ட் பண்ணும்போது 36. இப்போ நம்ம இஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் எக்ஸலில். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஈக்குவல் போடுங்க, அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் சிம்பிள். இங்கே வந்து மைனஸ் சிம்பிளுக்கு நான் ஒரு ஐஃபன் ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். எதுக்காக நான் இங்கே ஐஃபன் ஈக்குவல் போட்டு ஐஃபன் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன்னா, இதோட வேல்யூ ரிட்டர்ன் வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸில் வரும். ஸோ நான் அதுக்காக மைனஸ் ப்ளஸ் ஆக்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் மைனஸ் ஐஃபன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பிஎம்டின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது எக்ஸலில். இதில் நம்ம சின்டாக்ஸில் வரும் பாருங்கள். பிஎம்டின்னு கொடுத்தனே நம்மளுக்கு கால்குலேட் த பேமெண்ட் ஃபார் எ லோன் பேஸ்ட் ஆன் த கான்ஸ்டன்ட் பேமெண்ட். ஸோ இதுதான் இஎம்ஐ அமௌண்ட்டு. இஎம்ஐ கால்குலேட் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டு, நம்ம பர் மந்த்துக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்ட போகிறோம் சொல்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ ரேட்டுன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ரேட்டுன்ற இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கணும். 13% நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் போட்டு 1/2, அதாவது 12 மந்த், அதாவது மந்த் வைஸில் நம்ம இஎம்ஐ வந்து மந்த்தாக தான் பே பண்ண போகிறோம். ஆனால் இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர் ஆனம் தான் கொடுப்பாங்க 13%. நம்ம அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 12% டிவைடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கம்மா கொடுத்துருவோம். அடுத்த சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா என் பர்னு இருக்கும். என் பர்னா நம்பர் ஆஃப் மந்த்து. ஸோ எத்தனை மந்த்துக்கு இஎம்ஐ போட்டுக்கிறோம் இருக்குது. ஸோ நம்ம எத்தனை மந்த்துக்கு போட்டோம்னா ஒரு 36 மந்த்துக்கு நம்ம இஎம்ஐ போட்டுக்கிறோம். அதை 36 கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்மா கொடுத்து பிவின்றது பிரின்சிபல் அமௌண்ட்டு, அதனால் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 36 மந்த்துக்கு இஎம்ஐ பார்த்திங்கன்னா 16,846 ரூபா 98 பைசா. சரிங்களா? அப்ரோச் இது ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 16,847 ரூபா வரும் நம்ம மாதம். ஸோ நீங்கள் எப்போவுமே லோன் எடுக்கும்போது உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டை இந்த இடத்துல போடுங்க. இப்போ சப்போஸ் 3 லட்சம் எடுக்கிறீங்களா, 3 லட்சம் இங்கே போட்டுருங்க. 3 லட்சம்
ப்ளஸ் வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பேங்க் கிட்ட கேளுங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க இது மாதிரி 15% அப்படின்னு சொல்லுவாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இல்லை 12% இடுவாங்க. நம்ம 15% போட்டோம். 15% டென்யூர் வந்து உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லோன் டென்யூரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். என்னோட சஜஷன் என்னென்னா, லோனை வந்து எப்போவுமே எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. 5 இயர்ஸுக்கு 4 இயர்ஸுக்குன்னு போடாதீங்க. மேக்ஸிமம் போனால் ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து டென்யூர் செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டென்யூரை செட் பண்ணிட்டீங்கன்னா 1 இயரில் ப்ரீ க்ளோஸ் பண்ண பாருங்கள். சப்போஸ் உங்களால் 1 இயரில் ப்ரீ க்ளோஸ் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் 1.5 இயர்ஸில் ப்ரீ க்ளோஸ் பண்ணுங்கள். அதுவும் பண்ண முடியலன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் டென்யூர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆக 3 இயர்ஸ் நீங்கள் போட்டுக்கிறீங்க லோனை, அதை வந்து 2 இயர்ஸுக்கு வந்து கட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் எதாவது ப்ரீ க்ளோஸ் பண்ணிங்கன்னா தயவுசெய்து ப்ரீ க்ளோஸே பண்ண தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக அந்த 3 இயர்ஸுக்கான லோனை நீங்கள் கட்டிடலாம். ஏன்னா மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அதில் கவர் ஆயிரும். அதனால் வந்து டென்யூரை ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ மாதம் கட்டிடுறீங்கன்னு செக் பண்ணுங்கள். அது ஒரு 1 இயர் இல்லை 1.5 இயர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக க்ளோஸ் பண்ணலாம். அது தவிர்த்து அதிகமாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து க்ளோஸ் பண்ணாதீங்க. முழுசாக கட்டி முடிக்கலாம். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டென்யூருக்கான கண்டிஷன். ஓகேங்களா, 3 இயர்ஸ்க்கு நீங்கள் போட்டிருந்தீங்க பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிடுறேன். ஃபுல்லாக டெக்ஸ்ட்லாம் வந்து பெருசு பண்ணுறேன். கொஞ்சம் போல்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 லேக் அமௌண்ட் எடுக்கிறீங்க. 50% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க. அதை வந்து 36 மாதம் போட்டிங்கன்னா இஎம்ஐ வந்து இந்த அமௌண்ட்டு தான் வரும். 10,300. இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணனா நம்மளுக்கு 10,400 வரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் பேங்க்கில் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அந்த இஎம்ஐயும் நீங்கள் இங்கே பார்க்குற இஎம்ஐயும் கரெக்டாக இருக்கா ரீசெக் பண்ணுங்கள். இன்கேஸ் தப்பாக இருந்ததுன்னா, இல்லை சார் நீங்கள் சொல்கிறது தப்பு, நான் இங்கே கால்குலேட் பண்ணால் எனக்கு இந்த அமௌண்ட் வருதுன்னு சொல்லுங்கள். லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ வேலிடேட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் இஎம்ஐ எவ்வளோ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் பேங்க்கில் தான் போய் டைரெக்டாக அப்ரோச் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் நான் வந்து மாதம் நான் வந்து 10,400 பே பண்ணுறேன். என்னோட ஒவ்வொரு இஎம்ஐலும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணுறேன் அதை வந்து ஸ்பிட் பண்ணலாம். எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பிட் பண்ணி பார்க்கலாம். இது எதுக்காக பண்ணுறதுன்னா, இஎம்ஐ எப்படி ப்ராசஸ் ஆகுது, நம்ம பே பண்ணுறது ஃபுல்லாகவே பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு போதா, இல்லை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. ஸோ அந்த நாலேஜ் உங்களுக்கு வேணும். அப்போ தான் உங்களுக்கு இதில் அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லோனை வந்து நீங்கள் எடுத்து ப்ரீ க்ளோஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேம் அதே தான். அதாவது நான் இங்கே மந்த்துன்னு போட்டுறேன். மந்த்து போட்டு 1 2 36 மந்த்து நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், ட்ராக் பண்ணுறேன். ஸோ 36 ஸ்டாப் பண்ணுறேன். 36 மந்த்து. ஸோ மேலே இருக்க இஎம்ஐயை பேஸ் பண்ணி நான் வந்து இந்த ஸ்பிட் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டு, அடுத்தது பிரின்சிபலு, அடுத்தது இஎம்ஐ. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இஎம்ஐ நான் எவ்வளோ பே பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் இஎம்ஐ உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் தான். அதாவது இஎம்ஐ நீங்கள் வந்து மந்த் ஆன் மந்த்து 10,400 பே பண்ணுவீங்க. இது வந்து எல்லா மந்த்தும் நீங்கள் சேமாக பே பண்ணுவீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பிடிக்கிறாங்களோ உங்களுக்கு தெரியாது. அது எப்படி நம்ம எக்ஸல் ஃபார்முலா மூலிமா அதை எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். அதேமாரி ஈக்குவல் போடுங்க. அதேமாரி ஐஃபன் யூஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் சிம்பிள். இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம், அதனால் ஐ யூஸ் பண்ணி ஐபிஎம்டி. ஸோ ஐபிஎம்டினா இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ்ஸு பிஎம்டி. ஸோ இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுங்கள். இதுலேயும் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மேலே இருக்க அந்த 15% தான். இதையும் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ வந்து D2ன்னு இங்கே இருக்கும், இதை லாக் பண்ணிடலாம். F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் டாலர் சிம்பிள் ஆட் ஆயிரும். டாலர் சிம்பிள் ஆட் பண்ணனா நம்ம இந்த செல்லை மூவ் பண்ண முடியாது, இது லாக்னு சொல்லுவாங்க. அதனால் நான் F4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கீழே ட்ராக் பண்ணும்போது ஒவ்வொரு தடையும் வந்து D3 D4 மாறக்கூடாது, D2வில் தான் இருக்கணும். அதனால் அதை லாக் பண்ணிவிட்டு டிவைடட் 12ன்னு போட்டுருக்கேன். மந்த்லி அதை கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது சின்டெக்ஸில் பாருங்கள், பர் மந்த், அதாவது பிஏஆர்னு இருக்கும். அது பிஏஆர்ன்றது நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க மந்த்தை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மந்த் நான் பே பண்ணுறேன், அதனால் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை லாக் பண்ண தேவையில்லை. இது ஏன்னா இது 1 2 3ன்னு நம்பர் ஆஃப் எத்தனை மந்த்துக்கு நான் பே பண்ணுறோம் அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகினே வரணும்.
அடுத்தது என்பர்ன்றது நம்ம டென்யூர். ஸோ எவ்வளோ மந்த் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அதை 36 நான் பே பண்ணிக்கிறேன். 36 செலக்ட் பண்ணிக்கிறேன், அதையும் லாக் பண்ணிக்கிறேன் F2ன்னு. அடுத்தது பிவின்றது பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ B2 செலக்ட் பண்ண 3 லட்சத்தை, அதையும் வந்து லாக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணனா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இதையே நான் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மந்த் பே பண்ணும்போது இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணுவோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மந்த்து நான் பே பண்ணும்போது 10,000ல் 10,400 3,750 வந்து நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் போக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகினே வரும். ஸோ அதேமாதிரி பிரின்சிபலும் நான் வந்து ட்ரை பண்ணிடுவோம். பிரின்சிபல் எவ்வளோ டெபிட் ஆகுதுன்னு பார்த்துருவோம். பிரின்சிபல் கண்டுபிடிக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா அதே ஈக்குவல் போடுங்க, மைனஸ் சிம்பிள். இதில் பிஎம்டி. ஸோ பிரின்சிபல் கண்டுபிடிக்காத பிஎம்டி ஃபார்முலா அதேமாரி சேம். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண அதே லாஜிக் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இது 15%. இதை லாக் பண்ணிடலாம். டிவைடட் 12, அதுக்கப்புறம் பர்ன்றது நம்ம இஎம்ஐ ஃபஸ்ட்டு இஎம்ஐ அது வந்து லாக் பண்ண தேவையில்ல. அடுத்தது பர்ன்றது நம்ம டென்யூரு, அதை செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். அடுத்தது அடுத்தது பிரின்சிபல் அமௌண்ட்டு, அதை செலக்ட் பண்ணிப்போம், அதை லாக் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதையும் வந்து நம்ம கண்ட்ரோல் டி கொடுத்துருவோம். கண்ட்ரோல் டி கொடுத்தா நம்மளுக்கு வந்தது. ஸோ இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு தான் நம்மளோட இஎம்ஐ அமௌண்ட்டு. இதுவும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் இஎம்ஐ, அதாவது மந்த் ஆன் மந்த் நம்ம பே பண்ணுற இஎம்ஐ எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. இது நீங்கள் செக் பண்ணிங்களா தெரியும், எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது. நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டு எவ்வளோ நம்ம பே பண்ணுறோம், எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட்டு நம்ம மந்த் ஆன் மந்த் பே பண்ணுறோன்னு உங்களுக்கு இங்கே தெரியும். ஃபஸ்ட்டு மந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10,400 3,750 நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கம்மியாகினே வரும், பிரின்சிபல் அமௌண்ட்டு அதிகமாக ஆகினே வரும். நிறைய பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து எந்த ஒரு பேங்க்குமே ப்ரீ க்ளோஸ் போட மாட்டாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கிறனால அந்த 12 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் போயிடும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 12 மாதத்துக்கு வந்து இந்த லோனை க்ளோஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரீ க்ளோஸ் எவ்வளோ சார்ஜ் ஆகுது, எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிக்கணும் நீங்கள் இங்கேயே வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அனலைஸ் பண்ணுறேன்னா நம்ம இப்போ இன்ட்ரெஸ்ட் நம்ம எவ்வளோ பே பண்ணியிருப்போம் 12 மாதம் கழித்து, எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் பே பண்ணிக்கிறோம் நம்ம இங்கே தெரிஞ்சிடும். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 12 மாதத்துக்கு 1,24,795 ரூபா வந்து பே பண்ணியிருப்போம். இப்போ நான் இங்கே வந்து ஹைலைட் பண்ணிடுறேன். இதுதான் வந்து நம்ம ஒரு 12 மாதத்துக்கான ரெட் கலரில் போல்டு கலர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா. 1,24,795 ரூபா வந்து நம்ம பே பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா 39,278 ரூபா நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டுமே பே பண்ணுறோம். மிச்சப்படி 85,516 ரூபா வந்து நம்மளுக்கு நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஓகேங்களா. இது என்னென்னா நம்மளோட 3 லட்சத்தில் நம்ம அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 3 லட்சத்துலேருந்து மைனஸ் பண்ணால், இப்போ நம்ம 3 லட்சத்தை செலக்ட் பண்ணிப்போம். 3 லட்சம் மைனஸ் 85,000 இதுதான் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ இதை கழிச்சோன்னா நம்ம 2,14,000 ரூபா வந்து நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டு. நீங்கள் 12 மாதம் கழித்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த லோனை 2,14,000 கட்டணும். அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 3% வந்து ப்ரீ க்ளோஸ் சார்ஜ் போடுவாங்க, 3%. ஸோ என்ட்ரு அடிப்போம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்தா எவ்வளோ வருதோ இதுதான் உங்களோட ப்ரீ க்ளோஸ் அமௌண்ட்டு. 2,20,000 வந்து நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற வேல்யூவும் நீங்கள் சொல்கிற வேல்யூவும் மேட்ச் ஆகுதான் நீங்கள் சிங்க் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து அவங்க அதிகமாக சொல்ல போனால் நீங்கள் அந்த இதை நீங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இஎம்ஐ எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லோன் எடுத்ததுக்கப்புறம் எப்படி ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கான எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு தேவை அப்படின்றது உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்கும்.
ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் லோன் கால்குலேஷன் பண்ணணும். இது ஒரு பேசிக் இஎம்ஐ கால்குலேஷன். இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நீங்கள் இஎம்ஐயும் ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபாலை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. I will see you next video section. Thank you.